சிவபதியும் சிவபதியோட அம்மாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப தென்னரசு பேப்பரை எடுத்துட்டு வர்றாரு. அப்பா, உங்களுக்கே தெரியாம அம்மா பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கப்பா, பாருங்கப்பா இந்த பேப்பரை. சிவபதி அந்த பேப்பரை பாக்குறாரு. சிவபதிக்கு கோபம் வருது. என்ன, இப்ப சோதியும் சத்தியம் எங்க கோயிலுக்கா போயிருக்காங்க? சொல்லுமாட்டேன்னு. ஆமாமாமா. தென்னரசு, வாடா கோயிலுக்கு போலாம். ஜோதி பிள்ளைங்களுக்கெல்லாம் பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிவபதியும் தென்னரசும் கோயிலுக்கு வர்றாங்க. பரஞ்சோதிய தென்னரசு பாக்குறாரு. தென்னரச பரஞ்சோதியும் பாக்குறாங்க. ஆடுறத நிறுத்திடுறாங்க. சிவபதி சொல்றாரு, என்கிட்ட பொய் சொல்லிட்டு வந்து குழந்தைங்களுக்கு பரதம் கத்து கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சோதிய அடிக்கிறாரு சிவபதி. 2 பேரும் வீடு வந்து சேருங்கன்னு சிவபதி சொல்லிட்டு கிளம்புறாரு தென்னரசு கூட. வீட்டுக்கு பரஞ்சோதியும் சக்தியும் வந்துடுறாங்க. சிவபதி சொல்றாரு, தென்னரசு, உங்க அம்மாவோட துணியெல்லாம் இங்க கொண்டு வந்து போடு. தென்னரசம் கொண்டுட்டு வந்து பரஞ்சோதி காலிலேயே துணிமணி எல்லாம் போடுறாரு. சிவபதி சொல்றாரு, உன்னோட துணிமணி எல்லாம் புறக்கிக்கிட்டு வெளியே போ சோதி. சக்தி சொல்றாங்க, அத்தை அந்த பசங்களுக்கு பரதம் கத்து கொடுக்கல, நான் தான் அத்தை கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லி கேட்டேன். சிவபதி சொல்றாரு, அப்பனா அவ மாத்திரம் இந்த வீட்டை விட்டு போனா பத்தவே பத்தாது, நீயும் இந்த வீட்டை விட்டு சேர்ந்து போக வேண்டியதுதான். மீனாவும் வேலுவும் அப்பதான் வீட்டுக்குள்ளேயே வர்றாங்க. இத கேட்ட உடனே வேலு ஷாக் ஆயிடுறாரு. சக்தியும் பரஞ்சோதியும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.